ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தக்க சமயத்தில் ஆந்தை செய்த உதவியை ஆழ்வார்க்கடியான் மனத்திற்குள் பெரிதும் பாராட்டினான். ஏனென்றால் காட்டின் மத்தியில் கூடியிருந்த சதிகாரர்கள் சிறகடித்துக் கொண்டு உருமிய ஆந்தையை பார்த்து அதனால் ஏற்பட்ட சத்தந்தான் என்று எண்ணிக்கொண்டார்கள். அட, அந்த கோட்டான் நம்மை பயப்படுத்திடுச்சு, வெட்டிடாத என்றான் ஒருவன். வேண்டாம், உங்கள் கத்திகளை வேறு முக்கியமான காரியங்களுக்கு பத்திரப்படுத்தி வையுங்கள். நம் பகைவர்களை பூண்டோடு ஒழிப்பதற்கு கூராக்கி வையுங்கள். ஆந்தையும் கோட்டானும் நம் பகைவர்கள் அல்ல, அவை நம் சிநேகிதர்கள். மனிதர்கள் சாதாரணமாய் உறங்கும் சமயத்தில் நாம் கண் விழித்திருக்கின்றோம். நம்மோடு ஆந்தைகளும் கூகைகளும் கண் விழித்திருக்கின்றன என்றான் ரவிதாசன் என்பவன். அவனுடைய பேச்சைக் கேட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல அடிமேல் அடிவே எடுத்து வைத்து நடந்து திருமலையப்பன் ஒரு பெரிய மருத மரத்தின் சமீபத்தை அடைந்தான். 100 வயதான அந்த மரத்தின் பெரிய வேர்கள் நாலாபுறத்திலும் ஓடியிருந்தன. ஓர் ஆணிவேருக்கும் இன்னொரு ஆணிவேருக்கும் மத்தியில் தரையில் இடைவெளியாக இருந்தது. மரத்தின் அடிப்பக்கத்திலும் நல்ல குழிவு இருந்தது. அத்தகைய குழிவு ஒன்றில் மரத்தோடு மரமாக சாய்ந்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் நின்றான். தஞ்சாவூர் ராஜ்யத்தின் பொக்கிஷம் இருக்கும் வரையில் நமக்கு வேண்டிய பொருளுக்கு குறைவில்லை. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டி நெஞ்சு துணிவு வேண்டும். காரியம் முடிகிற வரையில் வெளியில் தெரியாதபடி ரகசியத்தை பேணும் சக்தி வேண்டும். நமக்குள் 2 பிரிவாக பிரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரிவினர் உடனே இலங்கைக்கு போக வேண்டும். இன்னொரு பிரிவினர் தொண்டை மண்டலம் சென்று காரிய சித்திக்கு தக்க சமயத்தை எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஏறக்குறைய 2 காரியங்களும் ஒரே சமயத்தில் முடிய வேண்டும். ஒரு பகைவனை முடித்த பிறகு அவகாசம் கொடுத்தால் இன்னொரு பகைவன் ஜாக்கிரதையாகி விடுவான். அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. தெரிகிறதா? உங்களில் இலங்கைக்கு போக யார் யார் ஆயத்தமாயிருக்கிறீர்கள் என்றான் ரவிதாசன். நான் போகிறேன், நான் தான் போவேன் என்று பல குரல்கள் ஒரே சமயத்தில் கேட்டன. யார் போகிறது என்பதை அடுத்த முறை பாண்டிய நாட்டில் கூடி தீர்மானிக்கலாம். அதுவரைக்கும் இங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் சில இருக்கின்றன என்றான் ரவிதாசன். ஈழத்துக்கு எந்த வழி போவது நல்லது என்று ஒருவன் கேட்டான். கோடிக்கரை வழியாக போகலாம். கடலை கடப்பதற்கு அது நல்ல வழி. ஆனால் இங்கிருந்து கோடிக்கரை வரையில் செல்வது கடினம். நெடுகிலும் பகைவர்கள், ஆங்காங்கே ஒற்றர்கள். ஆகையால் சேதுவுக்குச் சென்று அங்கே கடலை தாண்டி மாதோட்டத்துக்கு அருகில் இறங்குவதுதான் நல்லது. இலங்கை போகிறவர்கள் சமயத்தில் படகு வலிக்கவும் கட்டுமரம் தள்ளவும் கடலில் நீந்தவும் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இங்கே யாருக்கு நீந்தத் தெரியும்? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று குரல்கள் எழுந்தன. முதலில் இலங்கை மன்னன் மகிந்தனை கண்டு பேசிவிட்டு பிறகு காரியத்தில் இறங்க வேண்டும். ஆகையால் ஈழத்துக்கு போகிறவர்களில் ஒருவருக்காவது சிங்கள மொழி தெரிந்திருக்க வேண்டும். நமது சோமன் சாம்பவன் இன்னும் வந்து சேரவில்லையே. யாராவது அவனை இன்றைக்கு பார்த்தீர்களா? இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியானுக்கு மிக்க சமீபத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. அடியான் மேலும் மரத்தோடு மரமாக ஒட்டி கொண்டான். அடடா, இந்த பாழும் உடம்பு இப்படி பெருத்து விட்டது, எவ்வளவு சங்கடமாயிருக்கிறது. புதிதாக 2 பேர் அக்கூட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். ஆழ்வார்க்கடியான் தன் முகத்தில் ஒரு சிறு பகுதியை மட்டும் மரத்துக்கு வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். புதிதாக வந்தவர்கள் இருவரும் கொள்ளிடக்கரையில் அரச மரத்தடியில் சந்தித்து பேசியவர்கள்தான் என்று தெரிந்து கொண்டான். புது மனிதர்களைக் கண்டதும் ரவிதாசன், வாருங்கள் வாருங்கள், ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டதோ, வராமல் இருந்து விடுவீர்களோ என்று பயந்தேன். எங்கிருந்து எந்த வழியாக வந்தீர்கள் என்றான். கொள்ளிடக்கரை கூட வந்தோம். வழியில் ஒரு கூட்டம் நரிகள் வளைத்து கொண்டன. நரிகளிடம் சிக்காமல் தப்பித்து வருவதற்கு நேரமாகிவிட்டது என்றான் சோமன் சாம்பவன். புலிக்கும் சிங்கத்துக்கும் பயப்பட்டால் பொருள் உண்டு. நரிக்கு பயப்படுகிறவர்களால் என்ன காரியத்தை சாதித்துவிட முடியும் என்றால் அந்த கூட்டத்துக்கு முன்னமே வந்திருந்தவர்களில் ஒருவன். அப்படி சொல்லாதே அப்பனே. சிங்கம் புலியை காட்டிலும் நரி பொல்லாதது. ஏனென்றால் சிங்கமும் புலியும் தனித்தனியே பாய்ந்து வரும் விரோதிகள், அவற்றோடு சண்டையிட்டு சமாளிக்கலாம். ஆனால் நரிகளோ கூட்டம் கூட்டமாக வருகின்றன. ஆகையால் அவற்றுக்கு பலம் அதிகம்.
சோழ நாட்டு நரிகள் பெருங்கூட்டமாக வந்ததினால்தானே நம் ஒப்பற்ற மன்னாதி மன்னன் தோற்கவும் உயிர் துறக்கவும் நேர்ந்தது. இல்லாவிட்டால் அவ்விதம் நேர்ந்திருக்குமா? அந்த நரிக்குலத்தை அடியோடு ஒழிப்போம், போண்டோடு நாசம் செய்வோம் என்று ஆங்காரத்துடன் கூவினான் சோமன் சாம்பவன். இதோ அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்று ரவிதாசன் பொன் நாணயங்களின் குவியலை சுட்டிக்காட்டினான். சோமன் சாம்பவன் நாணயங்கள் சிலவற்றை கையில் எடுத்து பார்த்துவிட்டு, ஆ, ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் பனை என்று சொன்னான். சோழனுடைய பொன், பழுவேட்டரையருடைய முத்திரை, நான் சொன்னது சொன்னபடி நிறைவேற்றிவிட்டேன். உங்களுடைய செய்தி என்ன? நமது இடும்பன்காரி ஏதாவது செய்தி கொண்டு வந்திருக்க வேண்டுமே என்றான் ரவிதாசன். ஆம், கொண்டு வந்திருக்கிறார், கேளுங்கள், அவரே சொல்லுவார். இடும்பன்காரி சொல்லத் தொடங்கினான். தங்கள் கட்டளைப்படியே சம்புவரையர் மாளிகையில் பணியாளனாக நான் அமர்ந்து வேலை பார்த்து வருகிறேன். அதனுடைய பலன் நேற்றிரவுதான் சித்தித்தது. நேற்று சம்புவரையர் மாளிகையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. பெரிய பழுவேட்டரையர், வணங்காமுடி முனையரையர், மழபாடி மழுவரையர் முதலிய பலர் வந்திருந்தார்கள். குரவைக்கூத்தும் வேலநாட்டமும் நடைபெற்றன. வேலநாட்டம் ஆடிய தேவராளனுக்கு சன்னதம் வந்து குறி சொன்னான். அவன் சொன்னது நம்முடைய நோக்கத்துக்கு அனுசரணையாகவே இருந்தது. பழுவேட்டரையருடன் வந்த 3 பல்லக்கில் அவருடைய இளையராணி வந்திருப்பதாக எல்லோரும் எண்ணியிருந்தார்கள். சுந்தர சோழ மகாராஜாவுக்கு உடல்நலம் சரியா இல்லை என்று, அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டார் என்றும் பழுவேட்டரையர் தெரிவித்தார். எல்லோருமாகச் சேர்ந்து அடுத்தபடி பட்டத்துக்கு வரவேண்டியவர் ஆதித்த கரிகாலர் அல்ல, மதுராந்தகத் தேவர் என்று முடிவு செய்தார்கள். ஆனால் மதுராந்தகத் தேவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று சிலர் கேட்டார்கள். அவர் வாயினாலேயே அதற்கு மறுமொழி கூறச் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு பழுவேட்டரையர் 3 பல்லக்கின் திரையை திறந்தார். அதற்குள்ளிருந்த மதுராந்தகத் தேவர் வெளிவந்தார். பட்டம் கட்டிக்கொள்ள தமக்கு சம்மதம் என்று அவர் தெரிவித்தார். இப்படி பெண் வேஷம் போடும் பராக்கிரமசாலிக்கு முடிசூட்டப் போகிறார்களாம். நன்றாக சூட்டட்டும். எல்லாம் நாம் எதிர்பார்த்தபடியே தான் நடந்து வருகிறது. இம்மாதிரி சோழ நாட்டிலேயே ஒரு குழப்பம் ஏற்படுவது நம்முடைய நோக்கத்துக்கு மிக உகந்தது. எது நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நம்மை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் அல்லவா? இடம்பன்காரி, மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இதெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டீர்? இதற்கு சந்தர்ப்பம் எப்படி வாய்த்தது என்று கேட்டான் ரவிதாசன். நடுராத்திரியில் அவர்கள் சபை கூடிய போது வேறு யாரும் அருகில் வராதபடி பார்த்துக்கொள்ள எனக்கு காவலுக்கு அமர்த்தியிருந்தார்கள். காவல் புரிந்து கொண்டே என் காதுகளையும் கண்களையும் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தேன். அப்படி உபயோகப்படுத்தியதில் வேறு ஏதாவது தெரிந்ததா? தெரிந்தது. அந்த நள்ளிரவு கூட்டத்தில் நடந்ததையெல்லாம் இன்னொரு வேற்று மனிதன் கோட்டை மதில் மேல் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஆஹா, அவன் யார்? முன்குடுமி வைத்திருந்த ஒரு வைஷ்ணவன். ஆஹா, அவன்தானா? அப்படித்தான் நினைத்தேன். நானும் அப்படியே நினைத்தேன். அவனை நீர் என்ன செய்தீர்? சம்புவரையரிடம் பிடித்துக் கொடுக்கவில்லையா? இல்லை. ஒருவேளை அவன் நம்மவனாயிருக்கலாம் என்று நினைத்து விட்டேன். நீங்களே அனுப்பி வைத்தீர்களோ என்று எண்ணினேன். இல்லை, பெரிய பிசகு செய்து விட்டீர். அவன் நம்மவன் அல்ல. கட்டையாய் குட்டையாயிருப்பான், சண்டைக்காரன், பெயர் திருமலையப்பன், ஆழ்வார்க்கடியான் என்று சொல்லிக் கொள்வான். அவனேதான். நான் செய்த பிசகை இன்று மத்தியானம் நானே உணர்ந்து கொண்டேன். அவன் நம்மாள் அல்லவென்று தெரிந்தது. அதை எப்படி அறிந்தீர்? நேற்று இரவு கந்தன் மாறனின் பாலிய நண்பன் ஒருவனும் கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்தான். அவனுக்கும் பழுவேட்டரையர் கூட்டத்துக்கும் சம்பந்தம் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது. அவன் அங்கேயே மூலையில் படுத்து நிம்மதியாக தூங்கினான். இன்று காலையில் சின்ன எஜமானர் தம் சிநேகிதனை கொண்டுவிட கொள்ளிடக்கரை வரையில் வந்தார். அவர் வரப்போவதை அறிந்து அவர் முன்னால் அடிக்கடி நான் போய் நின்றேன். என்னையும் வரச் சொன்னார். அவர் கொள்ளிடத்தின் வடகரை அதோடு திரும்பிவிட்டார். என்னை தென்கரைக்கு வந்து அவ்வாலிபனுக்கு ஒரு குதிரை சம்பாதித்து கொடுத்துவிட்டு திரும்பும்படி சொன்னார். அங்கிருந்து குடந்தைக்கு போய் என் அத்தையை பார்த்துவிட்டு வருவதாகச் சொல்லிவிட்டு வந்தேன். அதனால்தான் சந்தேகத்துக்கு இடமின்றி இங்கே வர முடிந்தது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். உலகத்துல இயல்பா எத்தனையோ நிகழ்வுகள் இயற்கை தன் போக்குல இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா மனிதர்கள் இதெல்லாம் நமக்காக தான் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. சாதகமா நடந்தா மகிழ்ச்சி, எதிரா நடந்தா ஏமாற்றம். தான் என்கிற அகப்பற்று, தனது என்கிற புறப்பற்று தான் இதுக்கு காரணம். பறவை ஒன்று சிறகடிச்சு உரிமிச்சு. அந்த காட்டுக்குள்ள மனுஷங்க வந்து தொந்தரவு பண்றது பிடிக்கல போல. ஆனா அது கொடுத்த ஒலி ஆழ்வார்க்கடியானுக்கு சாதகமா அமைஞ்சது. அந்த கும்பலும் கவலையை விட்டுது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள என்ன ரகசியம்? அதை ஒற்று கேட்க என்ன முனைப்பு? காலங்காலமா இப்படி கேட்டுக்கிட்டு வந்தாலும் மர்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரான் மனுஷன். சரி,
பேரரசர், சிற்றரசர் பெயர்களையெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம். மற்றவர்களின் பெயர்களும் அவ்வப்போது இடம்பெறுவதால அதையெல்லாமும் ஆராயலாமா? இடும்பன்காரி, சோமன் சாம்பவன், ரவிதாசன், இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் அருகி போன பேர்களா ஒலிக்குது. கல்வெட்டுகளில், செப்பேடுகளில், ஏன் பண்டைய இலக்கியங்களில் கூட இடம்பெற்றிருக்கிற பல பெயர்கள் இப்ப இல்லை. அரங்கன் காரி, காரி புலியன், நம்பி விடங்கன், இப்படி. நம்பி ஆண்பால், நங்கை பெண்பால், சிறுநங்கை, பெருநங்கை பெண்களின் பெயர்கள். நீரணி பவளக்குன்றம், ரொம்ப புதுமையான தொடர். ஆமாங்க, இதுவும் ஒரு பெண்ணின் பேருதான். கோவில் தொண்டு செய்து வந்த பெண். இன்னொரு சுவையான தகவல், கருங்குளம், இது ஊர். ஆதனார் அங்கிருந்த புலவர். சேரும்போது கருங்குள வாதனார். 7 எழுதினவர் மாத்திட்டார், கருங்குழல் ஆதனார் ஆக்கிட்டார். அந்த பேரை நிலைச்சிட்டுது. கோதண்டன் தப்பிலி, கல்வெட்டில் இருக்கிற அரிய பேர். இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் தப்பிலி கப் என்ற தலைப்பில் ஒரு நகைச்சுவை சித்திரத்தை கல்கி எழுதினாரோன்னு தோணுது. சரி, ஈழத்துக்கு வழி கேட்ட போது ரவிதாசன் கோடிக்கரையை குறிப்பிடுறான். தஞ்சைக்கு தென்கிழக்கே 113 கிலோமீட்டர் கோடிக்கரை. சேத்து, இது ராமேஸ்வரம், 247 கிலோமீட்டர் தஞ்சையிலிருந்து. மாதோட்டம் ஈழத்தீவின் வடமேற்கு பகுதியில் இருக்கு. தலைமன்னாருக்கு கிழக்காலே 8 கிலோமீட்டர். நேர்களே, இந்த கதையோட்டத்தில் நாமும் இங்கெல்லாம் போக போறோம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.